நான் ஒரு விஷயம் சொன்னால் யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க. பேக்கரியில் வாங்குகிற எக் பஃப்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முக்கியமாக அதோட மேலே இருக்கிற லேயர் இருக்குல்ல, க்ரன்ச்சி, அது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு எக் பஃப்னால் ரொம்ப பிடிக்கும்னு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். என்ன பண்ணுறது, நான் ஒரு வினோத பிறவி ஆகிட்டேன். ஆல்டர்னேட்டிவாக அந்த மேலே இருக்க க்ரன்ச்சியான ஷீட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ரைஸ் ஷீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெசிபி பார்த்ததுமே ஆர்டர் போட்டேன். நான் அதிகமாக மசாலா எதுவும் சேர்த்துல. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கண்டுக்காமல் ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ரைஸ் ஷீட் வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் அதே பிராண்ட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் டேக்கில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேருக்கு நான் 2-3 ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது அக்கா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை தொடாதீங்க. அந்த அஃபிலியேட்னு ஒரு லெட்டர்ஸில் இருக்கும்ல, அதை டச் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். கீழே லைனாக வந்துடும். ஸோ நான் நிறையானா டேக் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அது தெரியவே தெரியாது நிறைய பேத்துக்கு. அதனால் யாராச்சும் ரெகுலராக பார்க்குறவங்க பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, அது செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக ரோல் ஆகுதுல. இப்போ தான் மைசூர் பாக் சாப்பிட்டேன், அதனால தான். இனிப்பு சாப்பிட்டாலே கொஞ்சம் டங்க் வந்து ட்விஸ்ட் ஆகும். நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணுறேன். ஹெல்த்தியாக போகணுன்னு ஆனதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு ஏர் ஃப்ரையர் தான் போனேன். ஸோ அவ்வளோதான்.